Good morning students. இன்னைக்கு இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் சாப்டர் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன் பை ஒன் பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் ரெசிஸ்டர் இன் சீரீஸ் பார்க்க போகிறோம். ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ ரெசிஸ்டர் இன் சீரீஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, மோர் தேன் ஒன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து வேறு வேல்யூ இருக்கக்கூடிய மோர் தேன் ஒன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அதை எண்ட் டு எண்ட் கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் வந்து சீரீஸ். எண்ட் டு எண்டுனா என்ன அர்த்தம்னா, ரொம்ப ஒன்றும் ஈஸியாக புரியணும் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து பேட்ரியில் ப்ளஸில் இருந்து ஒரு ஒயர் எடுத்து இங்கே இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட மைனஸ், இங்கே உள்ள ப்ளஸில் இருந்து இங்கே மைனஸ், இங்கே உள்ள ப்ளஸில் இருந்து இங்கே மைனஸ், இங்கே உள்ள ப்ளஸ் எடுத்து மறுபடியும் இங்கே மைனஸ், இப்படி கனெக்ட் பண்ணால் ஒரே ஒயர் எடுத்து அதை நம்ம இப்படி கனெக்ட் பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா சீரீஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பேரல்னால் எப்படி இருக்குங்கிறது அந்த கொஸ்டின் வரும்போது இதையும் அதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சீரீஸாக இப்படி கனெக்ட் பண்ணோன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே கரண்ட்டோட வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் கரண்ட்டோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா எந்த இடத்துலையும் சார்ஜால் அக்குமுலேட் ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் ஸோ ஐயோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட் அண்ட் R1, R2, R3 ஆரோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ கண்டிப்பாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வியோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ V is equal to IR தான் ஃபார்முலா. ஸோ இதில் ஐயோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட், அப்போ R1 வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது வியோட வேல்யூ என்ன செஞ்சிடும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிரும். ஸோ இங்கே நமக்கு தேவையான ஃபார்முலா என்ன அப்படின்னா, இனிமேல் டெரிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ டோட்டல் வோல்டேஜ் வேணும்னா அப்போ V1, V2, V3 இந்த சர்க்யூட்டில் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வோல்டேஜ் இருக்கும். அந்த வோல்டேஜை ஆட் பண்ணிங்கன்னா டோட்டல் வோல்டேஜ் என்னங்கிறது கிடச்சிரும். ஸோ இப்போ தான் பார்த்தோம், விக்கு பதிலாக IR1, V2க்கு பதிலாக IR2, V3க்கு பதிலாக IR3ன்னு என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். இந்த மூணுலேயும் காமனாக இருக்க ஐயை வெளியே எடுத்துட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய விக்கு பதிலாக IRS அப்படின்னு சொல்லி எழுதலாம். எஸ் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டர் இன் சீரீஸ்ன்னு இண்டிகேட் பண்ணுது. இப்போது நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற விக்கு பதிலாக IRSன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, ஒரு ஐயை காமனாக வெளியே எடுத்தாச்சு. R1 + R2 + R3 அப்படின்னு என்ன செஞ்சாச்சு, கிடச்சாச்சு. இப்போ இந்த ஐயும் கேன்சல் ஆயிரும். ஸோ RS = R1, R2, R3. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணும்போது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாஸ்தியாக தான் இருக்கும், ரைட்? ஸோ த வேல்யூ ஆஃப் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் கனெக்ஷன் வில் பி கிரேட்டர் தென் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸ். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸுக்கும் என்னென்ன வேல்யூ இருக்கோ அதை விட அதிகமாக தான் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அல்லது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ இருக்கும், அதிகமாக தான் இருக்கும். அவ்வளோதான். தேங்க்யூ.